மார்நாதா, நம்முடைய ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் நேசிக்கிற தேவனா இருக்கிறார். மனிதர்கள் உண்டாக்கப்பட்ட காரணம் என்னன்னா, ஆண்டவர் நம்மை நேசிப்பதற்காக. ஆண்டவர்கிட்ட இல்லாத காரியமா, ஆண்டவர்கிட்ட இல்லாத வல்லமையா, ஆண்டவர்கிட்ட இல்லாத பிரம்மாண்டமா, ஆண்டவருக்கு தெரியாத விஷயமா, அப்படி ஏதாவது ஆண்டவர்கிட்ட இல்லைன்னு இருக்கா? அப்படி எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட எல்லாமே இருக்கு, சகலமும் இருக்கு, சர்வமும் இருக்கு, சம்பூர்ணமா இருக்கு, அது பூரணமா கர்த்தர்கிட்ட இருக்கு. அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, தம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் நேசிக்கிற தேவனா இருக்கார். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை கொடுக்கணும், ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப கவனமும் ஜாக்கிரதையும் உள்ள தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் ஒரு வார்த்தையை நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவர் சொல்றாரு, தம்மை அண்டி கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். நீதிமொழிகள் 30:5. தம்மை அண்டி கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். ஆண்டவர் உருவாக்கி விட்டு சரி நீ எப்படியோ போ, நீ இருந்துட்டு வா அப்படி சொல்லல. ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நம்ம கூட இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நம்மை குறித்து நமக்கு தெரியாத அநேக காரியங்களும் கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். நம்முடைய பலவீனங்கள் என்ன, நம்முடைய பலம் என்ன, நாம் எப்பேற்பட்டவர்கள், நம்மளால என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது, இதெல்லாம் அவர் நன்றாய் தெரிந்து நன்றாய் அறிந்த ஆண்டவரா இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அப்பேற்பட்ட அந்த இறைவன் எப்பொழுது நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறார். இதுதான் இதுக்குள்ள ரொம்ப பெரிய விஷயம். எப்படி அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து 24 மணி நேரமும் அவர் நம்மோடே கூட இருக்கிறார். பரிசுத்தவன் இதோ வந்துட்டு போகிறாரா? பழைய ஏற்பாட்டு காலத்துலதான் பரிசுத்தவனர் வந்துட்டு ஆவியானவர் இறங்கினார் வசனம் இருக்கும். அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்தவரையும் நமக்கு எப்பயுமே பரிசுத்தவனர் 24/7 நம்ம கூடவே தான் இருக்கிறார். நீங்க தூங்கினாலும் உங்க கூட தான், நீங்க வெளியே போனாலும் உங்க கூட தான், நீங்க படுத்தாலும், நீங்க இப்ப யார் கூடயாவது பேசினாலும், நீங்க வந்தாலும் போனாலும், எல்லா இடத்துலயுமே எப்பொழுதுமே ஆவியானவர் உங்க கூட இருந்து கொண்டே இருப்பார். அந்த ஆவியானவர் எதற்கு நம்ம கூடனா, இந்த உலகத்துல நம்ம தேவனுடைய பிள்ளைகளா வாழணும். நம்முடைய சொந்த பலத்துல நம்மளால வாழ முடியாது. போராட்டங்கள் அதிகமா இருக்கும், பாடுகள் அதிகமா இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அப்போ அது எல்லாவற்றுமே நம்ம பலத்தோடு நிற்கணும், நம்ம காரியத்தை சாதிக்கணும், நம்ம தேவ பிள்ளைகளாக இந்த பூமியில சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆவியனோட துணை, ஆவியனுடைய பலன் அதிகமா தேவைப்படுகிறது. ஆவியனுடைய ஆலோசனை நமக்கு அதிகமா தேவைப்படுகிறது. அதனாலதான் ஆவியானவர் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கார். அவர் சொல்லுகிறார், தம்மை அண்டி கொள்ளுகிறவர்களுக்கு அவர் பாக்கியவானா இருக்கார். அப்போ ஒரு ஜனங்கள் தம்மை அண்டி கொள்ளும் பொழுது கர்த்தர் அந்த ஜனத்தை ஒரு நாள் விட மாட்டார். கர்த்தர் அந்த ஜனத்தை ஒரு பொழுது விட மாட்டார். ஏன்னா யோசித்து பாருங்களேன், ஏசப்பாவோட இருதயம் எப்படிப்பட்டதுன்னா, எல்லா ஜனங்களுமே நான் ஜீசஸ பின்பற்ற போறேன், நான் ஜீசஸ ஃபாலோ பண்ண போறேன், நான் ஜீசஸ் என்னுடைய அப்பாவை ஏற்றுக்கொள்ள போறேன். ஜனங்கள் கர்த்தர்கிட்ட ஒரு நாள் வரல. ஆனா கர்த்தர் தான் ஜனங்களை தேடி போனார். எங்கனாலும் எடுத்துக்கோங்க, உங்க வாழ்க்கையில எடுத்துக்கோங்க, நீங்க ஆண்டரை தேடி போல, ஆண்டர் தான் உங்களை தேடி வந்தார். அவர் உங்களை அவர்கிட்ட இழுத்து கொண்டார். நீங்களா அவர்கிட்ட போகல. நம்மளா போனா ஏதாவது நீதி பேசலாம். நம்ம தேடி வந்த ஆண்டவரே உங்க நம்ப ஆண்டவர் இதை செஞ்சு அது சரி இல்ல, கர்த்தரா நம்ம தேடி வருகிறார். ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்ம அப்படி நேசிக்கிறவரா இருக்கார். நம்மை தெரிந்து கொண்டு, நம்ம வேறு பிரித்து, நமக்கான காரியங்களை கற்றுக் கொடுத்து, இப்படியாக தேவன் பலமான காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்கிறார். அப்போ தம்மை அண்டி கொள்ளுகிறவர்கள், இப்படிப்பட்ட தேவனை உறுதியை பற்றி பிடிக்கிற ஜனங்களை தேவன் கைவிடுவாரா? அதனால ஃபர்ஸ்ட் சொல்லுது, தம்மை அண்டி கொள்ளுகிற ஜனத்திற்கு அவர் பாக்கியவானா இருக்கிறார். அவர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். தம்மை அண்டி கொள்ளுகிற ஜனங்களை தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். தம்மை அண்டி கொள்ளுகிற ஜனங்களுக்கு தேவன் எப்பொழுதுமே மகிமையான காரியத்தை செய்வார். அண்டி கொள்ளுகிற ஜனங்களை தேவன் அப்படி கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிற ஆண்டவரா இருக்காரு. அப்போ தேவனையே சார்ந்து கொண்டு, தேவனையே நம்பிக்கொண்டு அவரதே நம்ம உறுதியை பற்றி பிடிக்கும் பொழுது தேவன் நம்மளெல்லாம் மறக்க மாட்டார், நம்மளை சோர்ந்து போக செய்ய மாட்டார். ஆண்டவர் நமக்காக காரியத்தை செய்வார், நமக்காக வழக்காடுவார், நமக்காக யுத்தம் செய்வார், நமக்காக சர்வத்தையுமே தேவன் செய்து கொடுப்பார். அப்போ நம்மளுடைய ஒரே காரியம் என்னன்னா, அவரை அண்டி கொள்ளணும். வசனம் சொல்லுகிறது, அவரை அண்டி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆண்டு என்னை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்தவர்கள், என்னுடைய ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள் அப்படி செக்ரிகேட் பண்ணவே இல்லை. மனுஷங்க நம்ம தான் நிறைய செக்ரிகேஷன் வச்சிருப்போம். இப்படி இதை செய்யணும், இதைதான் நான் பண்ணுவேன், இதை நான் பண்ண மாட்டேன். ஆனா ஆண்டர்கிட்ட எந்த செக்ரிகேஷனும் கிடையாது, கர்த்தர்கிட்ட எந்த செக்ரிகேஷனும் கிடையாது. அவர் எப்பயுமே என்னன்னா, இது என்னுடைய பிள்ளைகள். மனிதர்கள் எல்லோருமே கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர்கள் தான். கர்த்தருடைய சாயல் அவர்கிட்ட இருக்கு. நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், உங்களுக்கு வேணும்னாலும் வேணானாலும், நீங்கள் தேவனுடைய சாயல், அதை மாற்ற முடியாது. சத்தியத்தை உங்களால ஒரு நாள் புரட்ட முடியாது. இதுதான் சத்தியம். சத்தியத்தை நீங்க இல்ல இப்படிதான் இருக்காது, அதை எப்படி நான் பெற்றுக்கலாம்? இல்ல, நீங்கள் தேவனுடைய சாயல்ல இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியும் ஜீவனும் கர்த்தர் கொடுத்த தீபமா இருக்கிறது.
மனிதர்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ளாம தேவனையே விரோதமா, தேவனே எதிர்த்து பேசுகிறது. தங்களுடைய சொந்த பலத்துல தெம்பு இருக்கிறவர்கள் தான் உங்களால எல்லாம் செய்ய முடியும். உங்கள் பலத்திற்கு மிஞ்சின அநேக காரியங்கள் இருக்கு. உங்களுடைய பலத்திற்கு மிஞ்சின அநேக விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் பார்க்காமல் நீங்கள் தேவனை தூஷிப்பதும், தேவனை தவறாய் பேசுவதும், தேவனை இல்ல அந்த தவறை மாத்திரம் செய்யாதீர்கள். நீங்கள் தேவனுடைய சாயல். உங்களுக்கு எப்படி 2 கண்ணு இருக்கும், ஏசப்பாக்கும் 2 கண்ணு தான். அவருக்கு 10 கண்ணு இருக்கும். நான் நார்மலான ஹியூமன், எனக்கு 2 கண்ணு தான். அப்படி கிடையாது. அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் ஆதாமை படைத்தான்னு வசனம் சொல்லுகிறது. அவருடைய சாயல். அவரை போல உங்களை என்னை ஆண்டவர் படைச்சிருக்காரு. அவரை போல உங்களை என்னை விசேஷமா தேவன் வைத்திருக்காரு. அப்ப அவரை போல வைத்திருக்காருன்னா ஏன்? அவர் அந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறார். அந்த அளவுக்கு நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிற ஆண்டவரா இருக்கு. அதனால அவரை போல உங்களுடைய பொருளை, உங்களுடைய முழு காரியத்தையும் நீங்க யாருக்கு நம்ம கொடுப்பீங்க? உங்களை போல நேசிக்கிற ஜனங்களுக்கு தான் கொடுப்பீங்க. ஏதோ சும்மா தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டீங்க. தெரியும்ல, கொடுக்கல. தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டோம். பேசுறவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டோம். என்னைக்காவது பாக்குறவங்களும் கொடுக்க மாட்டோம். யாரோ வெளியில போறவங்க, ரோட்ல போறவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டோம். யாருக்கு கொடுப்பீங்க உங்களுடைய காரியத்தை? உங்களை நேசிக்கிறவர்கள். இன்னொரு படி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சாலும் அது நீங்க யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும், ஒருவர் நீங்கள் அதிகமா நேசிக்கும் பொழுது அந்த பொருளை கூட அவர்களுக்காக கொடுப்பீங்க. நேசம் என்பது வசனம் சொல்லுது, நேசம் மரணத்தை போல வலிதான், அது பாதாளத்தை போல கொடுமையா இருக்கா. நேசத்தை சொல்லும்போது அது வலிமையானது, கொடுமையானதுன்னு வசனம் சொல்லுது. அப்ப அந்த அளவுக்கு நம்ம நேசிக்கும் பொழுதுதான் தம்முடைய காரியத்தை எடுத்து கொடுப்போம். இட் இஸ் a sacrifice, it is self denial. அது உங்களுடைய சுயத்தை நீங்க சாகடிச்சு செய்வது. அப்ப நேசிக்கிற நபருக்கு மாத்திரம் அதெல்லாம் செய்வாங்க. நேசப்பின் முற்றிலும் அது வித்தியாசமானது, வேறுபட்டது. உலகத்துல இருக்க மனிதர்களுடைய நேசத்தை போல அல்ல கிறிஸ்துடைய நேசம். அது வேறு விதமான நேசம். உலகத்துல இருக்க எந்த மனுஷங்கிட்டயும் அந்த நேசத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. உலகத்துல இருக்க மனுஷங்கள்ட்ட அந்த நேசம் கிடையவே கிடையாது. ஆனா கிறிஸ்து அப்பேற்பட்ட நேசம் உடையவராக. அவருடைய நேசம் மிகவும் ஆழமானது. அவருடைய நேசம் அவ்வளவு பலமானதா இருக்கு. அந்த நேசத்தை தேவன் நம்ம மேல வைத்திருக்காரு. அதனால அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தின்படி உங்களையும் என்னையும் படைத்து தேவன் நம்மை அலங்கரிக்கிற ஆண்டவராக. நீங்களும் நானும் விசேஷமான பிள்ளைகள். நீங்களும் நானும் ரொம்ப 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 விசேஷமானவர்கள். வெறும் வாய் வார்த்தைகள்ல நாம் ரொம்ப 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 விசேஷமானவர்கள். கர்த்தர் நம்ம கிட்ட எண்ணத்தை பார்த்தார்னு தெரியல. நமக்கே தெரியும் நம்ம அவ்வளவு வருத்தலாம் இல்லைன்னு. ஆனா தேவன் அப்படி சொல்லுகிறார். தேவன் என்ன சொல்லுகிறார்னா, நீ விசேஷமானவள், நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும்படி நான் உன்னை எனக்கு என்ன வேறு பிரிச்சிருக்கேன். இன்னைக்கு நேத்து இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பாக நான் முன்குறித்து வச்சிருக்கேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். உன்னை நான் என்னுடைய உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கேன். இந்த கண்ணின் மணி ஒரு தூசி கூட உன் மேல படாத அளவுக்கு நான் அழகாக பார்த்துக்கொள்ளுன்னு கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்ம விசேஷமாய் நடத்துகிறவர். நம்முடைய ஆண்டவர் பூர்ணமாய் நம்ம நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையை அழகாய் பார்த்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கார். தம்மை அண்டிக் கொள்ளுகிற யாவரையுமே தேவன் அவ்வளவு கண்ணுகரத்துமாய் பார்த்துக்கொள்வார். அண்டிக் கொள்ளுகிற யாவருமே பாக்கியவான்கள். அதே போல அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் கேடகமா இருக்கார். அவர்களை பாதுகாப்பார். நம்மை பாதுகாக்க தேவன் நன்றா இருந்திருக்கார். தம்முடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கணும் ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். ஒரு பறவையோ ஒரு மிருகம் எடுத்துக்கணும், தன்னுடைய குட்டியை எவ்வளோ பாதுகாக்கும் தெரியுமா? தங்களுடைய ஜீவனை கொடுத்து பாதுகாக்கும். தன்னுடைய ஜீவனை கொடுத்து. ஒரு குட்டிக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த விலங்கோ இல்ல அந்த பறவைக்கோ எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா? அது சாதாரண நாட்கள்ல அவ்வளவு பெரிய கோபத்தை காட்டவே காட்டாது. நீங்க அதை டிஸ்டர்ப் பண்ணுங்களா, நீங்க என்ன வேணா செய்யுங்களா, மத்த நாட்கள் அதோட குட்டியே இல்லாத நாட்கள் நீங்க அதை என்ன வேணா டிஸ்டர்ப் பண்ணுங்க, அதோடைய கோபத்தை அந்த அளவு காட்டாது. ஆனா தன்னுடைய குட்டிகள் இருக்கும் பொழுது, தன்னுடைய பறவை சின்ன சின்ன அந்த பறவை எல்லாம் இருக்கும் பொழுது அது எவ்வளவு கோபத்தை காட்டும் தெரியுமா? அந்த மாதிரி பறவைய, அந்த மாதிரி கோபம் காட்டுற பறவைய பார்க்கவே முடியாது. மத்த நாட்கள் அதோடைய குட்டி இல்லாதப்ப, தன்னுடைய சின்ன சின்ன பறவை இல்லாதப்பெல்லாம் அவ்வளவு கோபத்தை காட்டாது, அவ்வளவு வெறி அது காட்டவே காட்டாது. ஆனா எப்போ அதனுடைய குட்டியை பாதுகாக்க தெரியறப்ப அது அவ்வளவு கோபம், அவ்வளவு வெறியோட அது எல்லாமே செய்யும். அந்த குட்டி இருக்கிறப்ப மட்டும் எப்பயுமே அந்த மிருகத்துக்கு பக்கம் யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு அவ்வளவு கோபம் வரும். அதனுடைய குட்டியை பாதுகாப்பு அது அவ்வளவு அறிந்திருக்குது. ஒரு மிருகத்திற்கு இவ்வளவு தெரிந்த ஆள் உங்களையும் என்னை உண்டாக்கின, சர்வபூமி உண்டாக்கின, இரக்கம், மன உருக்கம், அன்பு, நீடிய சாந்தம் நிறைந்த தேவனுக்கு எவ்வளவு தெரியும்? அவருக்கு எவ்வளவு தெரியும்? அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்டவரா இருக்காருன்னா, தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க நன்றாய் அறிந்த தேவனா இருக்கார். நன்றாய் தெரியும்.
நன்றே தெரியும். அவர் நம்மளை கைவிட மாட்டார். அவர் நம்மளை யாருக்கிட்டையும் ஒப்பு கொடுக்க மாட்டார். யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டார். நம்மை நடத்துவார், நம்மை பலப்படுத்துவார், நமக்கு எல்லாவற்றையும் செய்வார். நமக்கு சர்வத்தையும் செய்து நம்மை நடத்த அவர் போதுமான ஆண்டவராக. நம்முடைய ஆண்டவர் நமக்கு விசேஷ காரியத்தை செய்வார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு பலமான காரியத்தை செய்வார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு பூர்ண நிச்சயமான காரியத்தை செய்வார். நீங்கள் அவருடைய விசேஷமான பிள்ளைகள். நீங்க ரொம்ப 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 விசேஷமானவர்கள். உங்ககிட்ட கர்த்தர் எண்ணத்தை பார்த்தா தெரியாதவங்க நீங்க. நமக்கே தெரியும் என்கிட்ட சரியான ஞானம் இல்லை, மற்றவங்களுக்கு எல்லாம் என்னென்ன திறமை இருக்கு, சே என்கிட்ட அது ஒண்ணு கூட இல்லையே, நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஏன் இந்த மாதிரி இருக்கேன், அவங்க கிட்ட இருக்கிற ஏதாவது ஒண்ணு என்கிட்ட இருக்க கூடாதா, இந்த மாதிரி எவ்வளவோ மற்றவர்களை பார்த்து நீங்கள் ஏங்கி கொண்டிருப்பீங்க. கர்த்தர் சொல்றார், நீ விசேஷமானவன், நீ விசேஷமானவள், விசேஷமானவன். நீ அவர்களை பார்த்து கொண்டிருக்க. அவர்கள் எல்லாம் என்னுடைய பார்வையில பெருசானவர்கள் இல்ல, நீ எனக்கு என்னுடைய பார்வையில ரொம்ப பெருசு. கர்த்தருடைய பார்வையில நீங்களாம் ரொம்ப 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 விசேஷமானவர்கள். நீங்க சந்தேகப்படாதீங்க. டோன்ட் ஹேவ் தட் செல்ஃப் டவுட். நமக்கு அவ்வளோ டவுட்ஸ் இருக்கும். நான் விசேஷமானவளா? கர்த்தர் போய் என்னையா சொல்றாரு? எத்தனையோ பேர் நான் பாக்குற திறமைசாலிகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் என் கர்த்தர் பிடிக்கல. கர்த்தருக்கு திறமை எல்லாம் ஒரு பெரிய காரியம் இல்லை. கர்த்தர் திறமை எல்லாம் சொல்ல போனா மதிக்க கூட மாட்டார். ஆண்டர்கிட்ட வரும்பொழுது திறமையெல்லாம் எடுத்துக்கொண்டு வராதீர்கள். அதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையோட பெரிய விஷயம் கிடையவே கிடையாது. ஆண்டுட்டு வரும்போது உங்க திறமை, டைட்டில், பொசிஷன், உங்ககிட்ட இருக்கிற பணம், உங்களுடைய அழகு, நீங்க வாங்கின பதவி பட்டு இதெல்லாம் எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்திற்கு வராதீர்கள். அதற்காக தேவனிடம் நன்றி சொல்லுங்கள். ஆனா அதை வைத்துக்கொண்டு ஆண்டவரிடம் பேசாதீர்கள். ஆண்டவரே என்கிட்ட எவ்வளவு ஞானம் இருக்கு தெரியுமா, ஆண்டவரே என்ன இதை செஞ்ச, ஆண்டவரே அதை செஞ்ச. கர்த்தர் அதெல்லாம் ஒரு பொருட்டாய் கூட மதிக்க மாட்டார். அவர் விரும்புகிறது, அவருடைய காரியம் எல்லாம் என்ன தெரியுமா, உங்களுடைய இருதயம். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது உங்க மனுஷங்கிட்ட கர்த்தரை அட்ராக்ட் பண்ணணும், கர்த்தர்கிட்ட காரியத்தை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தர்கிட்ட இந்த அட்டென்ஷன் பெற்றுக்கொள்ளணும். என்ன தெரியுமா நீங்க செய்யணும், உங்களுடைய குணங்கள். அதுதான் அவனுடைய அட்டென்ஷனை சீக் பண்ணும். மனுஷங்களை எப்பயுமே இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, கர்த்தரை இம்ப்ரெஸ் பண்ணுங்க. ஆண்டவர் இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா, உங்களுடைய குணங்கள், உங்களுடைய கேரக்டர் தான் ஆண்டவரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும். உங்க திறமை, நீங்க உலகத்தையே வேணா பிடிச்சுக்கோங்களேன், உலகமே உங்க கால்கள் இருக்குங்க, கர்த்தர் அதெல்லாம் மதிக்கவே மாட்டார். ஆனா கர்த்தருக்கு எத்தனை பிடிக்கும், கேரக்டர். அவருக்காக நீங்க பாராட்டுகிற அன்பின் வைராக்கியம், அவருக்காக நீங்க பாராட்டுகிற தியாகங்கள், அவருக்காக விட்டு கொடுக்கிறது, அவருக்காக நிற்கிறது, இதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குமே தவிர மற்றபடி அல்ல. பைபிள்ல ஒரு சம்பவம் இருக்கு. 2 ஸ்திரீகள் இருந்தார்கள். ஒருவர் பேர் மார்த்தாள், இன்னொருத்தி பேர் மரியாள். இங்க யாருன்னா லாஸ்டஸ் தெரியும்ல, கர்த்தர் வந்து 4 நாள் மறிச்சு இந்த லாஸ்டஸ் எழுப்பினார்ல, அவருடைய சகோதரிகள் தான் இந்த மார்த்தாள் மரியாள். அப்ப ஒரு தடவை வந்து ஆண்டவர் வந்து அவங்க வீட்டுக்கு விசிட் பண்ண போயிருக்காரு. அப்ப போனப்ப ஆண்டவர் உட்காந்துருக்காரு, அவர் உபதேசம் பண்றாரு. அப்ப மார்த்தாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க உள்ள போய் அவங்க வந்து கிச்சன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வீட்டுல கூட யாராவது கெஸ்ட் வந்து அம்மா கிச்சன்லயே இருப்பாங்க, டீ பண்றேன், நான் வந்து ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிச்சன்லயே இருப்பாங்க. அப்பா தான் வெளியே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பாருங்களேன், அந்த கெஸ்ட் வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேசதான் பாப்பாங்க. லாஜிக் தானே. நம்மளே ஒரு வீட்டுக்கு போனாலும் அவங்க உள்ளே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துதான் நமக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, சே வந்து இப்படி சும்மா உட்கார வச்சுட்டு நமக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. ஆனா வந்து கிரீட் பண்ணும் எல்லாம், அதெல்லாம் ஒரு பக்கம் சரிதான். அதனாலதான் அப்பா வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாரு, அம்மா உள்ள போய் எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே போல ஜீசஸ் போறாங்க. அப்ப இந்த மார்த்தா என்ன பண்றாங்கன்னா உள்ள போயிட்டு அவங்க நிறைய ப்ரிப்பேர் பண்றாங்க. ஏன்னா கெஸ்ட் வந்தோடனே தண்ணி குடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல எல்லாம் டீ வைப்பாங்க, இல்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அப்ப அங்க என்ன பழக்கமா தெரியல. சோ அவங்க உள்ள போயிட்டு கிச்சன்ல ரொம்ப பிஸியா ப்ரிப்பரேஷன். ஏன்னா ஜீசஸ் மட்டுமா வருவார், அவரு கூட 12 சீஷர்கள் இல்லாம எத்தனை பேர் வந்தாங்களோ தெரியல. அப்ப எல்லாருக்கும் ப்ரிப்பேர் பண்ணும்ல, 2 பேர் 3 பேர்னாலே சமாளிக்க முடியும். அப்ப அத்தனை ஜனங்களோடனே ஒரு பக்கம் அவளுக்கு அது ஒரு கவலை, இன்னொரு பக்கம் இந்த மரியாள் என்ன பண்றாங்க, போயிட்டு மேரிக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. உட்கார்ந்து அவங்க என்ன பண்றாங்க, ஜீசஸையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்ற உபதேசத்தை கேட்டுக்கிட்டே அவர்கிட்டயே உட்கார்ந்தே இருக்காங்க. நம்ம வீட்டுல கூட நம்ம அம்மா வந்து நிறைய ஜனங்களை வந்துட்டு அவங்க என்னன்னா நம்மள ஹெல்ப் கூப்பிடுவாங்க, வந்து ஹெல்ப் பண்ணு. அப்ப உள்ள போய் நம்ம அவங்களுக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு போய், ஏன்னா தனியா சமாளிக்க முடியாது. ஜீசஸ் கூட 12 சீஷர்கள் இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட தோராமன்னு வச்சுக்கோங்க ஒரு 20 பேர் கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப 20 பேருக்கும் இந்த மார்த்தா என்ன பண்றாங்க, அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுட் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. அப்போ அவங்களுடைய கோபமும் நியாயம்தான். 20 பேர் குக்கிங் வந்து அவ்வளவு ஈஸிலாம் கிடையாது. அதுவும் 20 பேருக்கு தனி மனுஷன் சமாளிக்கணும், ரொம்ப கஷ்டம். அந்த அம்மாவுக்கு வந்த கோபம் நியாயம்தான், லாஜிக் தான். அப்ப இந்த மரியாள் என்ன பண்றாங்க, இயேசு பாத்துல உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
ஏதோ இவங்க வேற வீட்டுல இருக்கிற மாதிரி. அது அவங்க வீடு, அவங்க தானே போய் ஹெல்ப் பண்ணணும். லாஜிக். ஓகேவா? அப்போ அவங்களுக்கு ஒரு பக்கம் கோவம் வந்துருச்சு. நான் மட்டுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே, அவளை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மார்த்தாள் என்ன பண்றாங்க, மரியாதை குறித்து ஜீசஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப ஜீசஸ் சொன்ன ஒரு விஷயம் பாருங்களேன். இந்த சினாரியோ நல்லா யோசித்துக்கொள்ளுங்க. அந்த அம்மாவுக்கு வந்த கோபம் லாஜிக் தான், அந்த அம்மா கேட்ட கேள்வி லாஜிக் தான், எல்லா லாஜிக் தான். இந்த மேரி உட்கார்ந்து இருந்ததும் கொஞ்சம் தவறுதான், போய் ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல. ஆனா தேவனுடைய பார்வை வேற. உலக பிரகாரமா நம்முடைய பார்வையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது இருந்தா என்ன சொல்லுவாங்க, பாரு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கவனிக்காம கூட உட்காந்து கதை கேட்கறது பேசுறத கேட்டுட்டு இருக்கா. இப்படித்தானே எல்லாரும் பேசுவாங்க. வந்த வீட்டுக்கு வந்த கெஸ்ட ரிசீவ் கூட பண்ணல, வீட்டுக்கு வந்த கெஸ்டுக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை, ஒண்ணுமே கொடுக்காம இவங்க பாட்டுன்னு வந்து உட்காந்துருக்கா பாரு, எந்த வேலையுமே செய்யல. இவங்க வீட்டுல எப்படி வளர்த்தாங்களோ, என்ன செஞ்சாங்களோ, எப்படி செஞ்சாங்களோ, இப்படி எல்லாம் டாக் போகும். இதெல்லாம் உலகத்தோடைய பெர்ஸ்பெக்டிவ். ஆனா கிறிஸ்துவனுடைய பார்வையை பாருங்களேன். மேரி உட்கார்ந்துருக்காங்க, மார்த்தா வந்து மேரியை குறித்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப ஜீசஸோடைய ஆன்சர் பாருங்களேன். மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். உலக பிரகாரமா ஷீ இஸ் நாட் அ குட் விமன், அவ நல்ல ஸ்திரீ கிடையாது. ஏன் தெரியுமா? வீட்டுக்கு வந்த கெஸ்டுக்கு என்ன பண்ணும், அவங்கள உபசரிக்கணும், அவங்களுக்கு தேவை விஷயத்தை கொடுக்கணும். அப்ப உலக பிரகாரமா ஷீ இஸ் நாட் பெர்ஃபெக்ட், ஷீ இஸ் நாட் குட். அவள் அவ்வளோ பெர்ஃபெக்டான ஸ்திரீ கிடையாது. ஆனா கிறிஸ்துவனுடைய பார்வையில அவள் தான் பெர்ஃபெக்டான ஸ்திரீ, அவ ஒருத்தி தான் பெர்ஃபெக்டானது. ஏன்னா மரியாள் செய்யறது உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்பது, தேவ சமூகத்துல உட்கார்ந்தது. மார்த்தாள் ஆண்டவருக்காக தான் செய்யறா. ஆனா கர்த்தருடைய இருதயத்துல அது இடம் பிடிக்கவே இல்லை. அவருக்கு பிடித்தது தெரியுமா? அவருக்காக நிக்கிறது, அவருக்காக நிக்கிறது. அதுதான் கர்த்தருக்கு ரொம்ப 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 பிடிச்சமான காரியம். அதான் தேவனுக்கு ரொம்ப 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 பிரியமான காரியம். அப்போ ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்? அவருக்காக காண்பிக்கிற அன்பின் பக்தி வைராக்கியம், அவருக்காக தியாகம் செய்வது, அவருடைய சமூகத்துல உட்காருவது. ஜீசஸ்க்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? நீங்க அவர்கிட்ட போய் அவருடைய சமூகத்துல உட்காரு. இதை விட ஆண்டருக்கு வேற எதுவுமே உங்ககிட்ட இருந்து பிடிக்காது. ஆண்டருக்கு ரொம்ப 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 விஷயம் உங்ககிட்ட இருந்து பிடிச்சது தெரியுமா? அவருடைய சமூகத்துல உட்காரு, அவரோட நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணா ஆண்டருக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நேசிச்சவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதானே நேசிக்கிறேன். நீ என்ன நேசிக்கிறீங்க? அப்ப நேசத்தின் அடையாளம் என்ன? நேசத்தின் வெளிப்பாடு என்ன? நீங்க அவர்களுக்கு நேரம் கொடுப்பீர்கள், நீங்க உங்க அட்டென்ஷன் அவங்க கிட்ட கொடுப்பீங்க, நீங்க செவி கொடுப்பீங்க, நீங்க அவர்களுக்காக நிறைய காரியத்தை விட்டு கொடுப்பீங்க. இதுதான் நேசத்தின் அடையாளம். லவ் இஸ் ஆல்வேஸ் சாக்ரிஃபைஸ். லவ் இஸ் நாட் கெட்டிங், லவ் இஸ் ஆல்வேஸ் கிவிங். வசனம் சொல்றது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் பொறுக்கும், அது தன்னை புகழாது. அது ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் தான் ரொம்ப எக்ஸைட் பண்ணும். அப்ப அன்பு என்பது ரிசீவ் பண்றது அன்பு கிடையவே கிடையாது. ஒரு விஷயத்தை நீங்க ரிசீவ் பண்ணுறீங்க, அதுக்காக ரிசீவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, நீங்க காரியத்தை வாங்கிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா பியோர் லவ் அப்படின்னா இட் ஒன்லி கிவ்ஸ், இட் டசன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். அது எது ஒண்ணுமே எதிர்பார்க்காது. அவங்க என்ன கண்டுக்கிறாங்களா, செய்யறாங்களா, அது எது ஒன்றுமே எதிர்பார்க்காது. இட் ஒன்லி கிவ்ஸ், கொடுத்துக்கிட்டே மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த உண்மையான அன்பைதான் கிறிஸ்து நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற. அப்போ நம்ம உண்மையா தேவனை நேசிக்கிறோம், உண்மையா கிறிஸ்துவ நேசிக்கிறோம்னா அவரோட அதிகமா நம்ம நேரம் செலவிடும். நம்முடைய சிந்தையில 24 மணி நேரம் கிறிஸ்து ஓடிக்கொண்டே இருப்பார். கிறிஸ்துடைய சிந்தை 24/7 நம்ம மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் நேசத்தின் அடையாளமே தவிர மற்றபடி உலக ஜனங்கள் வாழுகிற அந்த நேசம் அல்ல. அதெல்லாம் ஒரு ஃபிளீட்டிங் லவ், அது ஜஸ்ட் கொஞ்ச நாள் அது டிஸப்பியர் ஆயிடும். ஆனா கிறிஸ்துவனுடைய அன்பு அது நிரந்தரமா இருக்கும். அது நம்மை குறித்தே யோசித்து கொண்டிருக்கும், நமக்காகவே சிந்தித்து கொண்டிருக்கும். இதுதான் உண்மையான நேசம். அந்த நேசத்தை தான் கர்த்தர் நம்ம எழுத்துக்க வசனம் சொல்றது, அவர் என் நினைவா இருக்கிறார். அப்ப அவனுடைய மைண்ட்ல 24/7 நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஜீசஸ் மைண்ட்ல நான் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கேன். என்ன செய்யறேன், எது செய்யறேன், எனக்கு என்ன வேணும், என்ன வேணாம், என்ன ஆபத்து வரப்போகுது, இது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இதெல்லாம் தேவன் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் நம்மளை குறித்த சிந்தனை ஆண்டோட மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தெய்வம் நம்ம நேசிக்கிறார். அப்ப ஆண்டு அவருக்காக வேலை செய்த மார்த்தாளை விட அவர் பாதத்திலே உட்கார்ந்து அந்த மரியாதைத்தான தேவனுக்கு ரொம்ப பிடிச்சது. இதுதான் அவனுடைய பார்வை முற்றிலுமாக வேறு, ஆண்டுடைய காரியங்கள் முற்றிலுமாக வேறு. அதே போல பாருங்களேன், அவர் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கேடகமா இருக்காருன்னு வசனம் சொல்லுகிறது அல்லவா? மார்த்தா போய் ஏசப்பா கிட்ட மரியாதை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆண்டு மரியா கிட்ட ஏதாவது கேட்டாரா? இவரு டிஃபெண்ட் பண்றார், இவரே அதற்காக பதில் பேசுகிறார்.
அவ எதுவுமே பண்ணல. அப்ப அவருடைய சமூகத்துல உட்காரும் போது அவரே நம்பிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக தேவன் எல்லாவற்றையும் தேவன் சகலவற்றை செய்வார். ஆண்டு நம்மளை டிஃபெண்ட் பண்ணுவாரு, ஆண்டு நம்மளை ஆஸ்வதிப்பாரு, ஆண்டு நமக்கு மகிமையான காரியத்தை நம்மளே பெரிய பெரிய காரியத்தை கொடுப்பார். இப்பேற்பட்ட தேவன் நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கார். இப்பேற்பட்ட தேவன் நம்மை நடத்தி நம்மை ஆசிரியத்தை நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்காரு. அந்த தேவனை நாம் சார்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவனை நாம் உறுதியை பற்றி பிடிக்கும். அவர் நமக்காக பலமான காரியத்தை செய்வார். அவரை அண்டி கொண்டிருங்களா, உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக அவர் பேசுவார், உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக காரியத்தை வாக்கிப்படுவார். எந்தெந்த மனுஷன் யார் யார் கூட எல்லாம் பேசணும் எல்லாரோடையும் பேசுவார். உங்களுக்காக காரியத்தை மாற்றுவார். உங்களுக்காக ஒரு விஷயத்தை உலகத்துல உருவாக்கி கொடுப்பார். நீங்க கேட்டுட்டீங்களே, நீங்க அவருக்கு ரொம்ப பிரியமானவர்கள். நீங்க கேட்டா அவரால் அமைதியா இருக்கவே முடியாது, கட்டாயம் கொடுத்துருவார். அந்த தேவனை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை அண்டி கொள்ளுக்கிற யாவருக்கும் அவர் கேட்க, உங்களுக்கு ஒரு சேதம் வராது, ஒரு பிரச்சனை வராது. அவர் நமக்கு தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பாருன்னு வசனம் சொல்லுது. உன் பாதம் கல்லுல பாருங்க, நம்ம கால் கூட கல்லுல இடிக்காதான், அந்த அளவுக்கு தூதர்கள் நம்மளை ஏந்தி கொண்டு போவார்களாம். நமக்கு எந்த ஒரு சேதம் வராது. பகல்ல வெயிலாகலும் இரவாகலும் ஒண்ணு சேதப்படுத்துவதில்லை. பகலை உண்டாக்குனது நான் தான், இரவை உண்டாக்குனது நான் தான், சூரியனை உண்டாக்குனது நான் தான், சந்திரன் உண்டாக்குனது நான் தான். நான் உண்டாக்கின காரியமே ஒருவேளை உனக்கு எதிராய் திரும்பக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, அது உன்னை சேதப்படுத்தாது. ஒண்ணுமே உனக்கு ஆகாது. நானே உன்னை நடத்துவேன், நானே உன்னை பலப்படுத்துவேன், நானே உனக்கு சகாயம் செய்வேன், நானே உனக்கு சர்வத்தையும் கொடுப்பேன்னு கர்த்தர் பேசிக்கொண்டிருக்காரு. அதனால சோர்ந்து போகாமல் அவரையே உறுதியாய் பற்றி பிடிங்கள், அவரையே சார்ந்து கொண்டிருங்கள், மகிமையான காரியத்தை செய்து கொடுங்கள். தேவனுடைய வாழ்க்கையில பலமான காரியத்தை செய்வார். நீங்க அவரை மாத்திரம் உறுதியை பற்றி பிடித்தா மட்டும் போதும். வேற எதுவுமே வேணாம், வேற எதுவுமே வேணாம். அவரை நம்பி கொண்டிருங்கள், அவரை சார்ந்து கொண்டிருங்கள். தேவனுடைய வாழ்க்கையில பலமான காரியத்தை செய்து கொடுங்க. ஒரு சான்று நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு கேடகமா இருக்கேன்னு சொல்லி இருக்கிறீர், எனக்கு மகிமையான ஒரு பட்டயமா இருப்பேன்னு சொல்லிட்டு என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்க. நான் உண்மைதான் நம்பி இருக்கேன் சுவாமி, உண்மைதான் நான் அண்டி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை நடத்துங்க, என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்க, எனக்கு கேடகமா இருக்க சர்வத்தையும் செய்து கொடுங்க. நம்ம ஆண்டு நோக்கி ஜெபிக்கலாம். ஒரு விஷயம் நம்ம ஆண்டு நோக்கி நம்முடைய காரியத்தை வெளிப்படுத்தலாம், ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமையிலே வாசம் செய்யும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நிரந்தரமான இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜாவே உமக்கு நன்றி, யெகோவா ஈரே உமக்கு நன்றி, வல்லமையின் தேவனே உமக்கு நன்றி, மகிமையின் ராஜாவே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உண்மை அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் இது கேடகமா இருக்கு ஆண்டவரே. அப்பா, அவர்கள் அண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் உண்மையை நம்பி உண்மையை சார்ந்து கொண்டு உண்மையை உறுதியை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீர் கேடகமாயிரும், அவர்களுக்கு நீர் கேடகமாயிரும், அவர்களுக்கு நீர் கேடகமாயிரும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பலமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமையான காரியத்தை நீர் வாழ்க்கையில செய்து கொடுக்க போறமைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது என்னுடைய தேவன், என்னை நடத்துகின்ற தேவன், என்னை பலப்படுத்துகின்ற தேவன், எனக்கு சகாயம் செய்கின்ற தேவன், சர்வத்தையும் செய்து கொடுக்கும் என் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் என் தகப்பன், என் ஆண்டவர், என் ரட்சகர், என் நீதியின் சூரியன், என் நியாயாதிபதி, எனக்காக சர்வத்தையும் செய்து கொடுப்பவரே. உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மகிமையின் ராஜா, நீர் மகா பிரபு, நீர் உன்னதமானவர், நீர் உறைவிடமாகிய கிறிஸ்துவே. எல்லா பிள்ளைகளையும் நடத்துங்க, எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, எல்லா பிள்ளைகளுக்கும் மகிமையான காரியத்தை கொடுங்க அப்பா. அதற்காக உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் அவர்களை பாதுகாக்க போறமைக்காக நன்றி. வருகையிலும் போகையிலும் அவர்கள் பாதுகாப்பா இருக்கணும் ஆண்டவரே, அவர்கள் சுகபத்திரமா இருக்கணும் ஆண்டவரே. அவங்களை நடத்துங்க, அவங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க சுவாமி. அப்பா, அவங்களுக்கு ஒரு சேதம் இல்லாமல் நீரே கூட இருந்து அவர்களை நடத்தும் சுவாமி. ஐயா, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.